சிறப்புரையாற்றுவதற்காக மௌலானா மௌலவி அல்-ஹாஃபில் காரி முஹம்மது இலியாஸ் பாக்கவி ஹஸரத் அவர்கள் காட்டூர் பள்ளியினுடைய தலைமை இமாம் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். சிறப்புரைக்கு பிறகு பரிசளிப்பு நடக்கும். பரிசளிப்புக்கு பிறகு சரியாக 8:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை ஜமாத்தாக நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்ளப்படுகிறது. கடைசி வரைக்கும் இருந்து விழாவை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin. Wassalatu wassalamu ala afdalil anbiya'i wal mursalin Sayyidina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم فوق كل ذي علم عظيم صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له طريقا إلى الجنة أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலம் பெருமானார் நம் இருந்தும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிநடந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபாய் தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து மக்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டமாக ஆமீன். இந்த இனிய நிகழ்விலே மஸ்ஜிது தக்வாவிலே சூழ்ந்திருக்கின்ற பெரியவர்களே, ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய பொறுப்புதாரிகளே, தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற மஸ்ஜிது தக்வாவின் தலைவரும் மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய தலைவருமான ஹாஜி முகமது ஷரீஃப் ஹாஜியார் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற ஜனாப் மஸ்ஜித் தக்வாவினுடைய முத்தவலி முகமது சஃபியுல்லா ஹாஜியார் அவர்களே, கிராத்துடைய வரவேற்புரை நிகழ்த்திய, துவக்க உரை நிகழ்த்திய மற்றும் வாழ்த்துரை வழங்கிய ஐக்கிய ஜமாத்தினுடைய பொறுப்புதாரிகளே, சபைக்குரிய உலமா பெருமக்களே, இந்த அவையிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். அன்பான பெரியவர்களே, அற்புதமான ஒரு நிகழ்வு, குழந்தைகளினுடைய இந்த ஆண்டு விழாவினுடைய நிகழ்வு. இந்த ஷாபானினுடைய மாதத்தின் இறுதியிலே தமிழகமெங்கும் இருக்கின்ற மதரசாக்களில் குழந்தைகளை ஆர்வமூட்டும் வண்ணம் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இந்த குழந்தைகள் பயில்கின்ற இந்த மக்தபு நிறுவனங்களை மதரசா என்று நாம் அழைக்கின்றோம். மதரசாக்கள் இந்த உலகத்திலே செய்கின்ற சேவைகள், மதரசாக்களினுடைய வலிமை என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நம்மை விட இன்றைக்கு நம்மை இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் யார் அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மிக தெளிவாக விளங்கி இருக்கின்றார்கள் மதரசாவினுடைய வீரியம் என்ன, அதனுடைய வலிமை என்ன என்பதை. எனவேதான் நாம் பார்க்கலாம், இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலே
மதரசாக்கள் இடிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு மதரசாக்கள் இடிக்கப்படுகின்றது. காரணம் என்ன? இந்த மதரசாவை வைத்துத்தான், மதரசாக்களை வைத்துத்தான் இந்த உலகத்திலே மார்க்கம் தலைத்தாங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை நம்முடைய எதிரிகள் மிகச் சரியாக அவர்கள் விளக்கி வைத்திருக்கின்றார்கள். மதரசாக்களை வைத்துதான் இஸ்லாமியர்களுடைய வாழ்வு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அமைந்து வருகின்றது என்பதை நம்மை எதிர்ப்பவர்கள் மிகச் சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் மதரசாக்களை இழுத்து மூட வேண்டும். அரபி மதரசாக்களாகட்டும், குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற மதரசாக்களாகட்டும், இவைகளை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்ற முயற்சியில் பல்வேறு விதமான திட்டங்கள். அதில் ஒன்று அரபு கல்லூரிகளை இடிப்பது, இன்னொன்று இந்த மக்கள் மதரசாக்களை எப்படியாவது இதனுடைய வீரியங்களை வலிமையை குறைத்து விட வேண்டும் என்பதற்காக இதற்கு பள்ளிக்கூடங்களின் வாயிலாக பல்வேறு ஸ்பெஷல் கிளாஸுகளை புதிதாக அறிமுகப்படுத்துகின்ற இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஒரு 9 மணிக்கு பள்ளிக்கூடங்களுக்கு சென்றால் 4 மணிக்கு வீடு திரும்பி விடுவார்கள், அவ்வளவுதான். இது பள்ளிக்கூடங்களினுடைய நேரமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு குழந்தை காலை 6 மணியிலிருந்து பள்ளிக்கூடங்களுக்கு புறப்படுகின்றார்கள். மாலை 6 மணி வரை 6 மணி ஆகின்ற பொழுதுதான் பள்ளியில் இருந்து பள்ளிக்கூடங்களில் இருந்து வெளியேறுகின்றார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு பல்வேறு டியூஷன் வகுப்புகள். இப்படி ஒரு மாணவர்களுடைய சூழ்நிலைகளை அவர்களுடைய அந்த உலக கல்வியிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு அவர்களை விடக்கூடாது என்பதற்கு பல்வேறு விதமான சதித்திட்டங்கள் இன்றைக்கு உலகிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலேயும் கூட நமது ஊரிலே அல்லாஹ்வுடைய கிருபையால் பல்வேறு மக்கள் மதரசாக்கள் தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்கள், இது போன்ற எதிர் தாக்குதல்களை எல்லாம் மீறி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது உண்மையில் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற மிகப்பெரிய கிருபை. இந்த தமிழகத்திலே மதரசா என்ற பெயர் எவ்வளவு பிரசித்தி பெற்றது தெரியுமா? சென்னை மாநகரம் என்று இன்றைக்கு நாம் அழைக்கின்றோமே, அதனுடைய பழைய பெயரை எடுத்து நாம் பார்த்தால் மதராசப்பட்டினம், மதராஸ் என்றுதான் அழைப்பார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுவார்கள், தமிழகத்தினுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுவார்கள், மதராஸ் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை ஆராய்கின்ற பொழுது ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் இருந்து அதற்கு முன்பிருந்தே இந்த நம்முடைய தமிழகமாகட்டும் இந்தியாவினுடைய பல்வேறு நகரங்களிலேயும் மதரசாக்களினுடைய சூழ்நிலைகளை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள். ஒரு பள்ளிவாசல், ஒரு மஸ்ஜித் எங்கே இருக்கின்றது? ஒரு மதரசா கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற நம்முடைய முன்னோர்களுடைய ஏற்பாடு. சென்னை மாநகரத்திலே மதரசாக்களுக்கு அதிகாலையிலே குழந்தைகள் வருவதை பார்த்து பிரிட்டிஷ்காரர்கள் கேட்டார்கள், எங்கே செல்லுகின்றீர்கள்? நாங்கள் மதரசாவுக்கு செல்லுகின்றோம். அதிகாலையில் குர்ஆனை கையிலே ஏந்திக்கொண்டு நீங்கள் எங்கே செல்லுகின்றீர்கள்? நாங்கள் மதரசாவுக்கு செல்லுகின்றோம் என்ற அந்த பெயரில் இருந்துதான் அந்த சென்னை மாநகரத்துக்கு மதராஸ் என்ற பெயரே வந்தது என்பது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லித் தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு உண்மை. எனவே மதரசா என்பது நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்தது. காலம் காலமாக 11 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய முன்னோர்கள் அற்புதமான ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே நம்முடைய இஸ்லாமிய மார்க்க அல்லாத மற்ற மதத்தவர்களிடத்திலே இதுபோன்ற ஒரு ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கின்றன என்பதை பார்த்தால் கண்டிப்பாக இருக்காது. அதிகாலையில் எழுந்து அந்த மதத்தை சார்ந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய அந்த வணக்க ஸ்தலங்களுக்கு அவர்கள் செல்லுகின்றார்களா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள், உலமா பெருமக்கள் அற்புதமான முறையிலே இந்த மார்க்கம், இந்த தீன் செழித்தோங்க வேண்டும் என்பதற்காக அற்புத ஏற்பாடுதான் இந்த மதரசாக்கள். ஆனால் அதனுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் இன்றைக்கு நம்மவர்களே பெரும்பாலும் புரிந்து கொள்வதில்லை. மதரசாக்களுடைய கல்வி எதற்கு என்று கேட்கின்ற பெற்றோர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். உலக கல்வியை படித்தால் அதனுடைய நன்மைகள் இந்த உலகத்திலே பல்வேறு வகைகளிலே காட்சி வருகின்றது. ஆனால் இந்த மதரசாவினுடைய, இந்த குர்ஆனினுடைய கல்வியினுடைய விஷயங்கள், அதன் மூலம் நமக்கு என்ன பயன் என்பதை நாம் மறந்து விட்டிருக்கின்றோம். உலக கல்வி என்பது இந்த உலகத்தோடு முடிந்து
மவுத்தாகிவிட்டார் என்றுதான் அழைப்பார்கள். அவருடைய கல்வி அளிக்கப்பட்டுவிடும், அவரோடு சென்றுவிடும், அவருடைய பட்டங்கள் எல்லாம் அழிந்துவிடும். ஆனால் மார்க்க கல்வி என்பது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நம்மை கபரில் வைக்கப்படுகின்ற போது கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலை நாம் மதரசாக்களில் தான் கற்றுக்கொள்வோம். நம்முடைய மதரசாவினுடைய குர்ஆனினுடைய கல்வி என்பது நம்முடைய கபருக்கும் வரும், கபரை தாண்டி ஆகிரத்து வரைக்கும் வரக்கூடிய கல்விதான் மதரசாக்களில் போதிக்கப்படுகின்ற மார்க்கத்தினுடைய கல்விகள். கபரிலே கேட்கப்படுகின்ற கேள்விகள் மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார் என்ற அந்த கேள்விக்கு உன்னுடைய நபி யார், உன்னுடைய மார்க்கம் எது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முன்னினால் அடியான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை இந்த உலகத்தில் அவன் தெரிந்திருக்க வேண்டும். அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்தாபனங்கள் தான் மதரசாக்கள். எனவே நாம் மதரசாக்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நம்முடைய குழந்தைகள் குர்ஆனுடைய அந்த ஞானங்களை பெறுவதற்கும் மார்க்கத்தினுடைய பல்வேறு விளக்கங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் வழிவகைகளை செய்ய வேண்டும். நமக்கு முன்னால் உலமாக்கள் நிறைய பேசினார்கள், பொறுப்புதாரிகள் நிறைய பேசினார்கள். அந்த மார்க்க கல்வியினுடைய அவசியம் என்ன, அந்த இல்மினுடைய தாக்கங்கள் என்ன என்பதெல்லாம் பல்வேறு வகைகளிலே பேசப்பட்டது. எந்த மனிதன் கல்வியை கற்றுக்கொள்ளுகின்றானோ அந்த மனிதனை இந்த உலகத்திலேயும் சிறப்புப்படுத்துகின்றான், நாளை மறுமையிலேயும் அந்த மனிதன் சிறப்பு பெறுகின்றான். மார்க்க கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை மௌத்தாகி கபரில் வைக்கப்படுகின்ற வரை எல்லா விஷயங்களுக்கும் மார்க்கம் அவசியம். மார்க்கம் ஒவ்வொரு விஷயங்களிலேயும் எதை சொல்லித் தந்திருக்கின்றன என்பதை நாம் கட்டாயம் அறிந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையினுடைய காதிலே பாங்கு சொல்ல வேண்டும், அந்த குழந்தைக்கு நல்ல பெயர் சூட்ட வேண்டும், அந்த குழந்தையின் பெயரிலே அகீகாவை நிறைவேற்ற வேண்டும். இப்படி எத்தனை சட்டங்கள் மார்க்க ரீதியாக இருக்கின்றது. நான் ஆரியங்களிடத்தில் கேட்கின்றோம் அல்லவா, அது அகீகாவை கொடுக்கின்றோம், அந்த கறியை நாங்கள் சாப்பிடலாமா, பெற்றோர்கள் சாப்பிடலாமா, கூடுமா கூடாதா, அதை யார் யாருக்கு வழங்க வேண்டும். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் அடியெடுத்து வைக்கின்ற பொழுதே அந்த குழந்தைக்குண்டான மார்க்க சட்டங்கள் ஆரம்பமாகிவிட்டது. அதற்கு பின்பு அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை, அந்த குழந்தையினுடைய குடும்பம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சகோதர சகோதரிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் மார்க்கம் பெற்றுத் தருகின்றது. ஒருவன் வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், அவனுடைய கடைசி நிலையிலே மரணிக்கின்ற தருவாயிலும் சரி, மரணித்த பின்னும் சரி, ஒரு மையத்துக்கு கஃனை எப்படி அணிவிக்கப்பட வேண்டும், அவர் எப்படி தொலை வைத்து அடக்கப்பட வேண்டும் என்பது வரை இந்த மதரசாக்களில் தான் கற்றுத்தரப்படுகின்றது. அன்பான பெருமக்களே, மதரசாக்களினுடைய மகத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ளாத வரை இந்த உலகத்திலே நமக்கு வெற்றிகள் கிடைக்காது. இந்த மார்க்கம் இந்த பூமியிலே தலை தோன்றுகின்றது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் மக்தபு மதரசாக்கள். கல்வி என்பது அவ்வளவு முக்கியம். அதிலும் மார்க்க கல்வி என்பது இன்னமும் அதிகப்படியான முக்கியம். கல்வியை எப்பொழுது வரை கற்க வேண்டும், ஒருவன் மரணிக்கின்ற வரை கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பாடங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கல்விக்கு என்று ஒரு எண் என்பது இல்லை, இதோடு கல்வி நிறைவடைந்து விட்டது என்று எந்த கல்வியிலேயும் இல்லை. கற்க கற்க அவனுடைய அந்த கல்வியினுடைய விசாலம் சென்று கொண்டே இருக்கும். அறிவின் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய சஹாபா பெருமக்கள் தங்களுடைய மரண நேரத்திலேயும் கூட கல்வியை கற்பவர்களாக இருந்தார்கள் அல்லது கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். மரண தருவாயில் படுத்து கிடந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கரண்டை காலுக்கு கீழே ஆடையை உடுத்தி இருந்தார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்திலேயும் கூட ஒரு கல்வியை போதித்தார்கள். அந்த மனிதருக்கு கரண்டை காலுக்கு கீழே ஆடை இருப்பவர் அவர் நரகவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய ஆடையை
வந்து ஒரு மனிதர் கேட்டார், அறிவுள்ள அவர்களே, எனக்கு மரணத்தினுடைய அறிகுறி தெரிகின்றது, நான் இன்னும் சில தினங்களிலே மரணித்து விடுவோமோ என்ற அந்த நிலைகள் எனக்கு ஏற்படுகின்றது, நான் இப்போது என்ன செய்ய என்று கேட்ட பொழுது அதற்கு அறிவுறுத்தானவர்கள் சொன்ன அடுத்த வார்த்தை உத்துணுபுல் இல்ம, நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நீங்கள் கல்வி என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு சொல்லித் தருகின்றது. நம்முடைய முன்னோர்கள் முஹத்திஸீன்களான ஹதீஸை நமக்கு தொகுத்து தந்தவர்கள் கல்விக்காக 10,000 மைல்கள் நடந்து சென்று வாகனித்து நமக்கு பல்வேறு ஹதீஸுகளை அறிவித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தியாகங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த மார்க்க கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே கல்வியின் பாதையை அது சுவனத்தின் பாதை என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி அந்த பாதையில் செல்வார்களோ அவர்களுக்கு சுவனத்தின் பாதை இலகுவாகிவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கல்வி என்பது ஒரு மனிதனை சிறப்புப்படுத்தக்கூடியது. அல்லாஹ் இந்த உலகத்திலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களை படைத்த பொழுது அல்லாஹ் கல்வியை கொண்டுதான் சிறப்புப்படுத்தினார். மலக்குமார்கள் எல்லாம் இந்த மனித படைப்பு வேண்டாம் என்று வெறுத்தார்கள். இந்த மனிதன் இரத்தத்தை ஓட்டக்கூடியவன், இவனை எதற்காக படைக்கின்றார் என்று அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள் மலக்குமார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த மனிதனுடைய சிறப்பு என்ன, இந்த மனிதனுடைய இருப்பினுடைய சிறப்பு என்ன என்பதை மலக்குமார்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, இந்த உலகத்தினுடைய அனைத்து கல்விகளையும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளை விட மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கல்வியின் தரத்தை மலக்குகளுக்கு முன் எடுத்து வைத்த பின்பு மலக்குகள் ஒத்துக்கொண்டார்கள், இந்த மனிதன் சிறந்த படைப்பு தான் என்பதை. அந்த சிறப்பு மனிதனுக்கு எப்படி வந்தது? அந்த கல்வி, அல்லாஹ் கொடுத்த கல்வியை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றதால் மனிதன் சிறப்பானான். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுவான், மனிதனை படைப்பதற்கு முன்பாக அவனுக்கு நாம் கல்வியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆனை கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் பேசுவான். அர்-ரஹ்மான் அன்னல் குர்ஆன் خلقல் இன்சான். முதலிலே குர்ஆனை கற்றுக் கொடுத்தோம், பிறகுதான் படைப்பு என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு கல்வி என்பது மிக முக்கியமானது. அதனுடைய மகத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, இந்த உலகத்திலே எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று சொல்லுபவர் யாருமே இருக்க முடியாது. எல்லா கல்விகளையும் நான் பெற்றுவிட்டேன் என்று எந்த ஒரு மனிதனாலும் சொல்லிவிட முடியாது. மௌத்து வரைக்கும் அவன் கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுவான், ஃபௌக குல்லி மீ இல்மின் அலீம். இந்த உலகத்திலே ஒவ்வொரு அறிவாளிக்கும் மேலும் ஒரு அறிவாளி இருக்கின்றார். அவர் எவ்வளவு பெரிய கல்வி படைத்தவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலும் ஒருவர் இருக்கின்றார் என்று அல்லாஹ் திருமறை வாயிலாக கூறுகின்றார். எனவே இந்த உலகத்திலே நான் கல்வியில் நிறைவு பெற்று விட்டேன் என்று யாரும் கூறிவிட முடியாது. எவ்வளவு சிறந்த படைப்பாக இருந்தாலும் சரி, மலக்குமார்கள் எவ்வளவு சிறப்பான படைப்பு, அவர்கள் சொன்ன வார்த்தை சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. யா அல்லாஹ், நீ அறிவித்துக் கொடுத்த இல்மை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது என்று சொன்னார்கள். எவ்வளவு உயர்வான படைப்பாக இருந்தாலும் சரி, கல்வியை கற்க வேண்டும். அந்த கல்விதான் நம்மை உயர்த்தும். அது உலகத்தினுடைய கல்வியாக இருக்கட்டும், மார்க்கத்தினுடைய கல்வியாக இருக்கட்டும், இரண்டும் மனிதனுக்கு இரண்டு கண்களை போன்று இருக்க வேண்டும். உலக கல்வியிலையும் நம்முடைய குழந்தைகள் சிறந்தவர்களாக வர வேண்டும், மார்க்க கல்வியிலையும் சிறந்தவர்களாக வர வேண்டும். ஏனென்றால் தற்கால சூழ்நிலைகளை போன்று இருக்கின்றது. அவர்கள் பேசினார்கள் அல்லவா, தற்கால சூழ்நிலை மிக மோசமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த
அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே கேட்டார். அவருடைய சமூகத்தில் இருந்த ஒருவர் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்கிறார், இந்த உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் யாராவது இருக்கின்றாரா? மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் யோசிக்காமல் உடனடியாக சொல்லிவிட்டார்கள், நான் நபி, அந்த சமுதாயத்தினுடைய நபி. உடனே சொல்லிவிட்டார்கள், நான் தான் எல்லாம் தெரிந்தவன் என்பதா. அவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அல்லாஹ் தான் எல்லாம் தெரிந்தவன், அல்லாஹ் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாலும் நான் நபியாக இருக்கின்றேன், உங்களில் நான் கொஞ்சம் அதிகம் தெரிந்திருக்கின்றேன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் உடனடியாக சொல்லிவிட்டார்கள், நான் எல்லாம் தெரிந்தவன் என்பதாக. அல்லாஹ் அவர்களுக்கு பாடம் புகட்ட நினைத்தான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி முடித்த போது அல்லாஹ் அவர்களுக்கு வழி அனுப்பினார், மூஸாவே, உன்னை விட கல்வி ஞானம் சிறந்த ஒருவர் இருக்கின்றார் என்று அல்லாஹ் சொன்னார். மூஸா அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்து கொண்டார்கள், நாம் சொன்ன வார்த்தை கொஞ்சம் தவறானது, நாம் அல்லாஹ்வை புகழ்ந்திருக்க வேண்டும். பிறகு மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், அந்த மனிதரிடத்திலே அந்த என்னை விட சிறப்பான கல்வியை பெற்றிருக்கின்ற அவரை நான் சந்திக்க ஆசைப்படுகின்றேன், அவரிடமிருந்து பாடங்களை பெற நான் ஆசைப்படுகின்றேன் என்று தன்னுடைய பணியை வெளிப்படுத்தினார்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம். கல்விக்கு பணிவு என்பது மிக முக்கியமானது. அதை மூஸா அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்து கொண்டார்கள். நாம் சொன்ன வார்த்தை தவறுதான், அல்லாஹ் நம்மை திருத்துகின்றான், அந்த மனிதனிடத்தில் சென்று நான் பாடம் கற்க வேண்டும். கல்விக்கு மிக முக்கியமானது பணிவு. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பணிவாக இருக்கின்றாரோ அவனுடைய கல்வியை அல்லாஹ் உயர்த்திக் கொண்டே இருக்கின்றான், அவனுக்குரிய ஞானங்களை அல்லாஹ் உயர்த்தி தருகின்றான். திருக்குர்ஆனில் இந்த வரலாறை அல்லாஹ் சொல்லித் தருவார் சூரத்துல் கஹ்ஃபிலே. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை பார்க்க செல்கின்றார்கள். அவர்கள் யார்? வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், திருக்குர்ஆனில் ஒரு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், ஹஜ்ரத் ஹிப்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ்ரத் ஹிப்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக அல்லாஹ் சொன்னார், நீங்கள் இந்த இடத்துக்கு செல்லுங்கள், அவர் இங்கே இருப்பார், நீங்கள் அவர்களை சந்தித்து நீங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். மிக நீண்ட வரலாறு. அவர்கள் தன்னோடு ஒரு உதவியாளரை அழைத்துச் செல்வார், ஒரு மீன் வைத்திருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், எந்த இடத்திலே நான் அவரை பெற்றுக் கொள்வது? உங்களுடைய மீன் துண்டி கொண்டு வரும் அந்த இடத்திலே அவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த மீன் ஓடியது. அதை அந்த உதவியாளர் சொல்ல மறந்துவிட்டார். மீண்டும் அந்த இடத்திற்கு வந்து அதற்கு ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பார்கள். சந்தித்து அவர்களுக்கு உண்டான உரையாடல்கள் என்ன நீண்ட வரலாறு. அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நான் உங்களோடு இருந்து கொஞ்சம் கல்விகளை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, என்னோட நீங்க வருவதற்கு உங்களுக்கு பொறுமை பத்தாது. மூஸா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கோபக்காரன், உங்களுக்கு பொறுமை பத்தாது, இன்னும் நான் இருக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிறேன். என்னோடு வர வேண்டும் என்று சொன்னால் நான் செய்வதற்கு எந்த கேள்வியும் நீங்கள் கேட்கக்கூடாது. சரி, எல்லா ஒப்பந்தங்களும் முடிவாகி போறாங்க. போறவங்க ஒரு ஊருக்கு போறாங்க, ஒரு கடலை தாண்டி போக வேண்டும். அந்த கப்பலில் ஏறி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை ஓட்ட விட்டார். தண்ணியில ஓட்ட, கப்பல்ல ஓட்ட விட்டாங்க, மூழ்கிடுவோம்ல. ஆனா அந்த கப்பலில் ஒரு பகுதியை உடைத்தாரு. மூஸா அலைஹிஸ்ஸலாம் பொறுத்து கொள்ளாம என்ன செஞ்சாங்க? கேள்வி கேட்டாங்க, என்ன பண்றீங்க? இந்த கப்பலை மூழ்கிடுங்க, நீங்க உடைக்கிறீங்க. ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க, நான் சொன்னதில்ல, இப்ப எதுவும் கேள்வி கேட்டீங்க, அதனால நீங்க போடுங்க அப்படின்னா. சரி, நீங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன், தொடர்ந்து உங்களோட வரமாட்டேன். அந்த ஊருக்குள்ள போனாங்க. ஊருக்கு போய் மக்கள்கிட்ட உணவு கேட்டாங்க, யாரும் உணவு தரல. அதே அந்த நிலையில அப்படி போறாங்க. ஒரு சுவர் சாய்ந்து இருக்குது. அந்த சுவரை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து நிறுத்தி வைத்து அதை சரி பண்றாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு திருப்பி கேள்வி கேட்டாங்க, இந்த ஊர் மக்களே நமக்கு சாப்பாடு தரல, அவங்களுக்காக ஏன் செய்யறீங்க? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூஸா அவர்களே, உனக்கு நாம் முன்னரே சொன்னது, என்னோடு வருவதற்கு உனக்கு பொறுமை கொண்டார் என்பதாக மீண்டும் சொன்னார்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம். சரி, இன்னும் ஒரே சான்ஸ் கொடு, நான் ஏதாச்சும் பேசிட்டேன்னா நான் போறேன். அடுத்ததாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். எதிர்த்து ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஒரு மனிதன் வந்தான், அவன் ஓங்கி ஒரு அடியை வச்சாங்க, செத்து போயிட்டான். மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்னாச்சுங்க? கோபம் வந்துருச்சு. திருப்பி கேள்வி கேட்கிறாங்க, அவன் போயிட்டு அவனை கொடுத்த
தச்சு போட்டுருக்கீங்க. அப்ப சொன்னா இதோடு உங்களுக்கும் எனக்கும் உண்டான இது முடிச்சு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 விஷயத்துக்கும் விளக்கம் சொன்னாங்க. கப்பலை ஏன் ஓட்ட போட்டேன், நல்ல கப்பல்களை எல்லாம் அங்க இருந்த ஒரு அரசு புடிச்சு வச்சுக்குவோம், அதனால அதுல சில கோட்டை போட்டேன். அந்த சுவரை நான் ஏற்படுத்தி வைத்தேன். சுவருக்கு அடியில் புதையல் இருக்கின்றது. ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, எத்தீமான பிள்ளைகளுக்காக புதையலை வச்சுட்டு போயிருக்காங்க. அது வெளியில கொடுத்த மக்கள் யாராச்சும் எடுத்துருவாங்க, அதனால நான் சரி பண்ணேன். இந்த மனிதனை ஏன் கொண்டீர்கள்? இந்த மனிதன் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பாவியாக வருவான், அவனால மக்களுக்கு மிகப்பெரிய துன்பம் இருக்கின்றது, எனவே நான் அவனை கொலை செய்தேன் என்பதாக ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார். இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அவர் இதற்கு அந்த மக்கள் கேட்ட பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்ன அந்த வார்த்தை, அல்லாஹ் அவர்களுக்கு பாடம் புகட்ட முடிவு செய்தால் இந்த உலகத்திலே எல்லாம் தெரிந்தவர் யாரும் இல்லை. ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலும் ஒரு அறிவாளி இந்த உலகத்தில் இருக்கின்றார் என்பதை இந்த மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வரலாற்றிலிருந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருவார். எனவே அன்பான பெருமக்களே, ஹஸரத் அவர்கள் 8 மணிக்கு தொழுக ஆரம்பிக்கும், நாளைக்கு டைம் ஆயிடுச்சு. வரலாறு சொல்லி நான் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கின்றேன். ஐக்கிய ஜமாத்தினுடைய பொறுப்புதாரிகள் இருக்கின்றார்கள், நம்முடைய ஊர்களுடைய முக்கிய நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். நாம் மக்தப மதரசாக்களை மேம்படுத்த வேண்டும். தொடர்ந்து பல்லாண்டுகளாக நடைபெற்று வருகின்ற அதே சிஸ்டத்திலேயே மக்தப மதரசாக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தற்கால சூழ்நிலை என்ன என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம். குழந்தைகள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கின்றார்கள், பல்வேறு தவறான நட்பு வட்டாரங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள், செல்போனிலே அடிமையாய் போய் கிடக்கின்றார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மக்தப மதரசாக்களை வேறு விதத்திலே நாம் மேம்பாடுகள் செய்ய வேண்டும். இன்றைக்கு மக்தப மதரசாக்களுடைய பல்வேறு குழுக்கள் இருக்கின்றது. அந்த குழுவினுடைய அந்த ஆலோசனை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் இனி மக்தப மதரசாக்கள் மாத்திரமல்ல, டியூஷன் சென்டர்களாக மாற வேண்டும். அசரிலிருந்து மதரசாவா, அசரிலிருந்து மக்ரிப் வரை மதரசா, மக்ரிபுக்கு பின் இஷா வரை அந்த குழந்தைக்கு உண்டான டியூஷன். அந்த ஒரு குழந்தை பள்ளிவாசலுக்கு வந்தால் மார்க்க கல்வியும் சிறந்த முறையில் கற்க வேண்டும், உலக கல்வியையும் நம்முடைய குழந்தைகள் சிறந்தவர்களாக வர வேண்டும். அவர்கள் தான் பிற்காலத்திலே உயர் அரசு பதவிகளிலே அவர்களை அமர வைப்பதற்கு நாம் பள்ளிவாசலின் சார்பாக முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பது இந்த மக்தப கூட்டமைப்பினுடைய ஒரு மிக முக்கியமான ஆலோசனை. அவர்கள் இப்படி வந்துவிட்டால் அவர்கள் முழு கண்ட்ரோலும் நம்ம இடத்திலே இருக்கும், பள்ளியினுடைய கண்ட்ரோல்ல இருப்பார்கள். காலையில் ஃபஜ்ர் தொழுகை வந்துடணும், ஃபஜ்ர் தொழுகையோடு மக்தப மதரசா, பிறகு ஸ்கூலுக்கு போயிட்டு அசர் தொழுதாங்கன்னா அவங்களுக்கு அசர் தொழுகை கிடைத்துவிடும், மக்ரிப் தொழுகை கிடைத்துவிடும். இஷா தொழுகை முடிந்து அவர்களை வீட்டுக்கு தாக்கினால் அவர்கள் பள்ளியினுடைய அந்த கண்ட்ரோலிலே இருப்பார்கள். நாம் அவர்களுக்கு தொழுகையை படைத்து விடலாம். பிற்கால அதிகாரிகளாக அவர்களை நியமிப்பதற்கு உலக கல்வியிலே சிறந்தவர்களாக அவர்களை உருவாக்கலாம், மார்க்க கல்வியிலேயும் சிறந்தவர்களாக அவர்களை உருவாக்கலாம். அதே போன்று மக்தபினுடைய மேம்பாடுகளிலே அந்த மக்தப குழுக்கள் சொல்லுகின்ற இன்னொரு விஷயம், ஸ்மார்ட் கிளாஸ்களை அறிமுகப்படுத்துவது. இன்னைக்கு எல்கேஜியிலிருந்து ஸ்கூல் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்மார்ட் கிளாஸ். கஷ்டம்னா சொல்லி புரிய வைப்பது, இன்னைக்கு காட்சிப்படுத்தினால் குழந்தைகள் மனதிலே மிக சிறப்பாக அமர்ந்து விடுகின்றது. இன்றைக்கு குழந்தைகள் வீடியோவை பார்த்து, அந்த யூடியூபை பார்த்து பல கேம்கள், பல்வேறு விஷயங்களை, உலகம் சார்ந்த விஷயங்களை மனதிலே போட்டுக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் அதை மாற்றுவதற்கு நம்முடைய இஸ்லாமிய விஷயங்களை நாம் அவர்களுக்கு பாடங்களில் அவர்களுக்கு சொல்லித் தர வேண்டும். எனவே அன்பான பெருமக்களே, இந்த மஸ்ஜித் தக்வா உருவாக்குகின்ற இந்த இடம் சிறார்கள் தக்வாவுடைய பெருமைகளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த மதரசாவை கிராமத்தினுடைய நாள் வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுகின்ற மதரசாவாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. பொறுப்புதாரிகளுடைய கவனத்துக்கு சொன்ன விஷயங்களை அந்த மக்தப மதரசாக்களை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஊரிலே எல்லா மக்தப மதரசாக்களையும் மேம்படுத்தப்பட்ட மக்தப மதரசாக்களாக ஆக்குவதற்கு வந்த நாயன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அத்துணை நபர்களுக்கும் அருள்பாலித்து அனைத்து உதவிகளும் அல்லாஹ் நல்கிடுவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.